நண்பர்களே வணக்கம். நாம் ஒரு 75 சென்ட் இடம் பார்க்குறதுக்காக சிறுமுகை வந்திருக்கோம். சிறுமுகை எல்லாத்துக்கும் தெரியும், பவானி ஆறு பாயும் இடம். அதாவது மேலே ஊட்டிலேருந்து பவானி ஆறு வரும்போது, அதாவது மஞ்சூர்லேருந்து பவானி ஆறு வரும்போது முதல் சமவெளி வந்து மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியே பவானி சாகர் டேம் போகுது. அந்த ஆற்றொட்டியே போகிற வழியில் ஆற்றுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு 75 சென்ட் இடம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது சிறுமுகை விஜயலட்சுமி ஸ்கூலுங்க. இதுக்கு முன்னாடி அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் பயங்கர சூப்பராக இருக்கும். இது விஜயலட்சுமி ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி பவானி ஆறு போயிட்டே இருக்கோம். ஒரு 75 சென்ட் இடம் பார்க்குறதுக்காக போகிறோம். இந்த ஸ்கூல் பாருங்களா, அருமையான ஸ்கூலு. ரோடு இது வந்து சத்தியமங்கலம் போகிற வழிங்க. பவானி சாகர் சத்தியமங்கலம் போகிற வழி இங்கிருந்து சரியாக 3 கிலோமீட்டரில் ஒரு இடம். இது ஒரு பாலங்க. பவானி இடது பக்கம் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் மிகையாகி, இது பவானி ஆற்றோட பாலம் இல்லை, தள்ளி இருக்கிற பாலம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த பாலத்துக்கு தண்ணி வந்துருச்சு. இது இங்கே பூரா வாழை ஃபேமஸுங்க. வாழைப்பழத்துக்கு ஃபேமஸ்ஸு. இலை வாழை இருக்கு இல்லையா, ஹோட்டலுக்கெல்லாம் இலை கொடுக்குறதுக்கு உண்டான இலை வாழைக்கும் சரி, நேந்திரம் வாழைப்பழங்களே இங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லா வகை பழங்களும், ஏன்னா பழத்துக்கு வாழை மரத்துக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். இது தண்ணி ஏரியாங்கிறதுனால தோட்டந்துறவுகளுக்கு எந்த விதமான பயிர் செஞ்சாலும் இங்கே நல்லா வரும். ஏன்னா இது பவானி ஆற்றினுடைய படுகையில் இருக்குது இல்லையா. இப்போ இந்த பாலம் தாண்டி வரும்போது வலது பக்கமாக நம்ம போகிறோங்க. மொத்தம் 3 கிலோமீட்டர் நான் உங்களுக்கு கட் பண்ணி போடுறேன். எங்கே நோக்கினும் நம்ம தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக இருக்குது. இங்கே ஓரளவு பிளாஸ்டிக் கம்மியாக இருக்குது. பிளாஸ்டிக் இல்லைன்னு சொல்லலை, ஓரளவுக்கு. ஆனால் இங்கே மலை அடிவாரங்கிறதுனால நல்ல காற்றுங்க, தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்குது. தண்ணி இது 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வரும் பவானி ஆற்றுக்கு. 3 கிலோமீட்டர்னா போர் ஓட்டோம்னா தண்ணி பூரா வாழை தானுங்க. ஏன்னா எதிர்காலத்தில் வாய்க்கால் வச்சு எல்லா பக்கமே தண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். இங்கே போர் ஓட்ட தண்ணி, ஏன்னா பக்கத்தில் ஆறு இருக்கிறனால பார்த்தா அந்த போகிற வழி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு பக்கம் வாழை, ஒரு பக்கம் தென்னை, இப்படி நமக்கு சுற்றியும் கட்டடமாகவே இருக்குது. பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு நடுவில் நமக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் அங்கங்கே அவங்கவுங்க இடத்த வாங்கி போட்டாங்க. பூரா கோயம்புத்தூருக்காரங்க, திருப்பூருக்காரங்க எல்லாம் இங்கே இடத்த வாங்கி போட்டு விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் அந்த உள்ளூர் மக்களும் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. ரோடெல்லாம் இப்போ சூப்பராக போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. கோயில் நிறையா இருக்குங்க, கும்பிட்டுக்குங்க. இடது பக்கம் கோயில் இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே நெசவு தொழில் நல்லா செய்கிறாங்க. நெசவு தொழில் இருக்குது சிறுமுகையில். பட்டு சேலைக்கு கொஞ்சம் ஃபேமஸுங்க. இது பட்டு சேலை பண்ணுறாங்க. அப்புறம் தோட்டம் வச்சுருக்காங்க. கோயில் பாருங்கள் இடது பக்கமாக. தென்னை மரம், நீங்கள் வழிநடுக்க தென்னை மரம் தான். நாம் பார்க்குற பக்கம் வழிநடுக்க பிளாஸ்டிக் குப்பைகளாலும் கட்டடங்களாலும் நிரம்பி இருக்காமல் இங்கே ஓரளவுக்கு பச்சையாக இருக்குது. இங்கே ஒரு 75 சென்ட் இடமுங்க. ஒரு சென்டோட விலை 65,000. ஒரு சென்டோட விலை 65,000. 75 சென்ட் சுற்றியும் தோட்டத்துக்கு நடுவில் இருக்குது. 3 பக்கமே வாழை வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ரோடு இருக்குது. தார் ரோட்லேருந்து போகிற வழிங்கிறது பார்த்துக்கலாம். பக்கம் மலை இருக்குங்களா, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம். இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் கோத்தகிரி மலை ஏறிக்க வேண்டியதுதான். ஒரு அருமையான பூமிங்க. நல்ல இங்கே இந்த பணப்பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது செல்வ செழிப்பாக இருக்குது. என்ன பயிர் போட்டாலும் நல்லா வரும். அப்புறம் வாழை போகுது பாருங்க, வாழைச்சாரில் பழங்கள் போயிட்டுருக்கு பாருங்கள். நேந்திர வாழை நிறைய ஃபேமஸ். இங்கேருந்து கேரளாவுக்கு போகிற டிப்ஸுக்காக. அதுவோ பழங்கள் செவ்வாழை போடுறாங்க, நேந்திரம் போடுறாங்க. இப்படி எல்லாமே நல்லா பயிர் வந்து ரொம்ப நல்லா வருங்க இந்த ஏரியாவில். கத்திரி, வெண்டை. ஏன்னா பக்கத்துலேயே சிறுமுகையில் இரவு நேர மார்க்கெட் இருக்குங்க. மேட்டுப்பாளையம் மார்க்கெட் ரொம்ப பக்கம். அப்போ நீங்கள் என்ன விளைச்சல் போட்டாலும் பக்கத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கம் வரும். நம்ம மேட்டுப்பாளையத்துலேயே பயிர் பண்ணால், இப்போது கப்பலில் ஒரு பொருள் போகணுன்னா கடல்கிட்டேயே இந்த உற்பத்தி சாலை இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிட்டு வந்துடும் இல்லையா. அப்படி மேட்டுப்பாளையம் தமிழகம் அளவில் ஒட்டஞ்சத்திர மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய விவசாய நிலம் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு போக்குவரத்து செலவு ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லையா. தக்காளி, வெண்டை, கத்திரி, முட்டைக்கோசு, இப்படி எது போட்டாலும் இங்கே ஓரளவுக்கு நல்லாவே வரும். தண்ணி இருக்கணும் எந்த பயிர் பண்ணாலும். இப்போ நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் நாம் விவசாயத்தை நம்மளோட மூச்சாக வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் விவசாயம் பெரும் புரட்சியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் தொகையே இல்லை இந்தியாவில், பூரா நோயாளிகள் தான். நாம் அவங்கவுங்க ஒரு விவசாய நிலம் நிச்சயமாக வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் நிச்சயமாக ஒரு விவசாய நிலம் வேணுன்னா இதை தாராளமாக வாங்கலாம். ரோட்லேருந்து ஒரு பார்த்திங்க, இது 30 அடி ரோடுங்க. பார்க்க சின்னதாக இருக்குது, பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால 30 அடி ரோடு. தார் சாலையில் வரும், பப்பாளி வரும் ரோட்லேயே இருக்குது. தார் சாலையில் மண் ரோடு தான். 30 அடி. இந்த கம்பி வேலைக்கும் இந்த தோட்டத்துக்கு நடுவில் வரும் 30 அடி. போகிறோமா, இடது பக்கம் சென்னையா
சாரி, இடது பக்கம் வாழை, வலது பக்கம் தென்னை, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு 75 சென்ட் ஓட்டி போட்டுருக்காங்க. சூப்பராக. இங்கிருந்து சிறுமுகை அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 3 கிலோமீட்டர் தான், கொஞ்சம் அதிகமாக சொல்லிடலாம். 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. பாருங்கள், போனது இடது பக்கம் இருக்கும் பாருங்கள் பூமி. நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஒரு சென்டோட விலை 65 ரூபா. உடனடியாக கரைமண்னா கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க. பாருங்கள், இதான் பூமி ஓட்டி போட்டிருக்காங்க. செம்மண் பூமியா. அந்த பக்கம் வாழை, அந்த பக்கம் கிழக்கு பக்கம் வாழை, வடக்கு பக்கம் வாழை, இந்த பக்கம் ரோடு. இது 30 அடி ரோடுங்க. ஆப்போசிட்டில் தோட்டம். முன்னாடி ஒரு பக்கம் தோட்டம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். தோட்டம் ஏதோ பயிர் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. டிராக்டரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லோரும் குடும்பத்துக்கு ஒரு தோட்டம் நிச்சயமாக வச்சுருக்கணும். எதிர்காலத்தில் கையில் மண் படணும், காலில் மண் படணும். அப்படி ஒரு வாழ்க்கை மீண்டும் வாழணும்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே விவசாயத்தில் இருக்கிறவங்க ஓகே, விவசாயத்தில் இல்லாதவங்க இது தொழில்னு சொல்லக்கூடாது. இது மூச்சுடுற மாதிரி, தண்ணி குடிக்கிற மாதிரி இது தேவை. மொத்தம் 75 சென்ட், விலை 65 ரூபா சென்ட். வாழ்க வளமுடன்.